ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டாம் பேஸ்ட் ஓப்பன் ரீடைரக்ஷன்ற வல்னரபிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஓப்பன் ரீடைரக்ஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓப்பன் ரீடைரக்ஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். இப்போது ஒரு வெப்சைட் ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் வெப் செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த யூஆர்எல்ல ரீடைரக்ட்ன்ற மாதிரி பேராமீட்டர், ஒரு ஃபைல்ன்ற மாதிரி பேராமீட்டர், பேஜ்ன்ற மாதிரி பேராமீட்டர்லாம் இருக்கும். ஸோ அது யூஸ்வலாக என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துல இருக்க ரிசோர்ஸை இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரும், இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ரீடைரக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மலிஷியஸ் டொமைனை கொடுக்குறப்போ அந்த அப்ளிகேஷன் அதை ப்ராப்பராக எவால்வேட் பண்ணாமல், அதே ஆரிஜினல் இருக்கான்ற மாதிரி எவால்வேட் பண்ணாமல் இன்ஜெக்ட் பண்ண டொமைனுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் மோஸ்ட்டாக ஓப்பன் ரீடைரக்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஓப்பன் ரீடைரக்ஷன் என்னன்றது நம்ம கிளியராக புரிஞ்சிருச்சு. ஸோ டாம் பேஸ்ட் ஓப்பன் ரீடைரக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போது கிளைண்ட் சைடில் இருக்க ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் நம்ம ஏதாவது ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறோம், அது ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணாமல் நம்ம கொடுக்குற டொமைனுக்கோ இல்லை ஒரு வெப்சைட்டுக்கோ ரீடைரக்ஷன் இனிஷியேட் பண்ணுது அப்படின்னா, அது கிளைண்ட் சைடில் கிளைண்ட் சைடு நடக்கிற ஒரு கான்ஃபிகர்னால என்ன சொல்லுவோம்னா, அதை டாம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாம் பேஸ்ட் ஓப்பன் ரீடைரக்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கிளைண்ட் சைடில் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணாமல் ப்ராசஸ் பண்ணி விட்டுரும். இதுதான் டாம் பேஸ்டு ஓப்பன் ரீடைரக்ஷன். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, லைக் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சோர்ஸ் சிங்க் இந்த கான்செப்டில் தான் யூஸ்வலாக அது நடக்கும். ஸோ சோர்ஸஸ் சிங்க்கு டாம் பேஸ்ட்டை பற்றி எதுவும் கிளியராக தெரில அப்படின்னா, இங்கே டாம் பேஸ்டு வல்னரபிலிட்டியோட ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோ நான் சேனலில் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அட் த சேம் டைம் ஐ கார்ட்லேயுமே நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இப்போ டாம் பேஸ்ட் ஓப்பன் ரீடைரக்ஷன் வல்னரபிலிட்டி என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஒரு இதுக்கே போயிடலாமே, அந்த லேபே நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஒரு லேப் பார்க்கலாம். டாம் பேஸ்ட் ஓப்பன் ரீடைரக்ஷன் என்ன அப்படின்றத கற்றுக்கிறதுக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, this lab contains a DOM-based open direction vulnerability. To solve this lab, exploit the vulnerability and redirect to the victim exploit server. அதாவது நம்ம ஒரு victim exploit serverக்கு இதை நம்ம ஃபஸ்ட்டு டாம் ஓப்பன் டிரெக்ஷன் எங்கே இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வருக்கு victim நம்ம ரீடைரக்ட் பண்ணி விடணும். இதுதான் நம்மளோட நமக்கு அசைன் பண்ணியிருக்க டாஸ்க். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி டாம் பேஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி இன்னொரு டொமைனுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறோன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ஓகே ஓகே. இப்போது இந்த வெப்சைட் இந்த வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியூ போஸ்ட் அப்படின்னு இருக்குது, ஃபாலோட் பை அதிக போஸ்ட் இருக்குது. ஒரு பிளாகிங் வெப்சைட் தான். இப்போ இதில் வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, டீபக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். கரெக்டுங்களா? டீபக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெதர் நம்மளால் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம அவங்க சொல்கிற அதே சினரியோ பண்ண முடியும்னு பார்ப்போம். சம்டைம் டீபக்கில் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா இது ஒரு ஸ்டாட்டிக் பேஜாக இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் இந்த பேஜோட சோர்ஸ் கண்ட்ரோல் யூ அடித்து சோர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு வெயிட். ஓகே, இங்கே தெரியுதா, அவங்க இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. தெரியுதா? இதுதான் ரிட்டன் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்போ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேக் டு பிளாக்னு நம்ம கிளிக் பண்ணுறப்போ பிளாக்ன்ற பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இதுதான் இங்கே ஒரு ரீடைரக்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த பேஜில் இங்கே தான் ஒரு ரீடைரக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த கோடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இந்த கோடை என்ன பண்ணுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த கோடை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த கோடு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா AHRF ஹேஷ். ஹேஷ்ன்றது உங்களுக்கு ஹேஷ்னா என்ன, அதே பேஜை அதே பேஜை லோட் பண்ணுறது ஹேஷ்ன்றது பண்ணும். ஆன் கிளிக்ன்றது கிளிக் பண்ணுறப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ரிட்டன் யூஆர்எல்ன்ற ஒரு பேராமீட்டர் அசைன் ஆக போகுது. அந்த பேராமீட்டர் அசைன் ஆகல என்னன்னா, யூஆர்எல் நம்ம இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எல் வெயிட் பண்ணுங்கள், அது இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக சொல்கிறேன். இப்போ யூஆர்எல்னு ஒரு பேராமீட்டரில் HTTPS இது ஒரு ரிஜாக்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இந்த ப்ராக்கெட்டில் ஆரம்பித்து இந்த ப்ராக்கெட்டில் முடிவு வரைக்கும் ரிஜாக்ஸ். இது என்ன பண்ணும், யூஆர்எல் ஒரு பேராமீட்டருக்குள்ள என்ன பண்ணுதுன்னா, நமக்கு லொக்கேஷன்ன்றது என்ன, அது இந்த யூஆர்எல் இதுதான் நம்ம லொக்கேஷன் சொல்லுவோம். இந்த பேஜோட இதுதான் லொக்கேஷன் சொல்லுவோம். உங்களுக்கு அது புரியல அப்படின்னா நீங்கள் கன்சோல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம், டைப் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷன் டைப் பண்ணி என்டர் தட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகுது, இதோட யூஆர்எல். இப்போ அவங்க எழுதுகிற கோடு என்னென்னா, இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி HTTPS அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு அது அந்த இதை மட்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் செய்திருக்காங்க. ஓகேங்களா? அதை யூஆர்எல்ன்ற ஒரு பேராமீட்டருக்கு அசைன் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த யூஆர்எல் பேராமீட்டர்னா கொரி பேராமீட்டர் அசைன் பண்ணி அங்கேருந்து இந்த மொத்த இதையும் எடுப்பாங்க. ஓகேங்களா? எடுத்து ரிட்டர்ன்ற யூஆர்எல்ல அவங்க மேப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது
என்ன பண்ணுறாங்கன்னா ஆன் கிளிக்குன்றப்போ ரிட்டன் யூஆர்எல் தானே அவங்க கால் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிட்டன் யூஆர்எலுக்கு ஒரு இது அசைன் ஆயிடுச்சு, ஒரு வேல்யூ வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா அந்த யூஆர்எலுக்கு ரிட்டன் ஆயிடும். இப்போ யூஆர்எல்ன்ற ஒரு கொரி பேராமீட்டரில் இந்த ரிஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிட்டன் யூஆர்எல்ன்ற வேல்யூவை எடுத்துக்கும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா அது எடுத்துக்காது. அந்த மாதிரி எதுவுமே பேராமீட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இஃப் நாட் அப்படின்னா இந்த ஸ்லாஷ்ன்றது என்ன ரூட் பாத்துக்கு டிரைட் ஆயிரும். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட். இப்போ நம்ம இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிளாக் உள்ளே போய்க்கலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பிளாக் உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு கொரி பேராமீட்டர் அசைன் பண்ணுவோம். அவங்க யூஆர்எல்ன்றதுனால பேராமீட்டராக போட்டுருக்காங்க. ஸோ அந்த யூஆர்எல்ன்ற பேராமீட்டர் நம்மளே க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, URL https://www. நான் இப்போ என்ன பண்ணுறேன், பிங் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை போட்டுக்கிறேன், bing.com. ஓகே, போட்டுட்டேன், லோட் பண்ணிவிட்டேன். எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. எனக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பராக லோட் ஆயிடுச்சு. இப்போது நான் பேக் டு பிளாக் அப்படின்ற ஓவர் பண்ணுறப்போ எனக்கு இந்த ஃபுல் யூஆர்எல் என்ன பண்ணுறதுன்னா நான் அந்த மேலே என்ன காமிச்சிருக்கணும் அது ஃபுல்லாக யூஆர்எல் எடுத்து ஹேஷாக மாற்றிருக்கு. விச் மீன்ஸ் இந்த இடத்துல சொல்லுவாங்க ஹெச்ஆர்எஃப்ன்றது ஹேஷ் தான் ஹெச்ஆர்எஃப் அவங்க இது பண்ணுறாங்க. ஆன் கிளிக்கில் ரிட்டன் யூஆர்எல் அசைன் ஆகுது. அதில் யூஆர்எல்ன்ற பேராமீட்டரில் ஏதாவது இந்த ஃபார்மெட் HTTPS அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து ரிட்டன் யூஆர்எல் எடுத்துக்கோ. ஃபார்வர்ட் பை location@hrfக்கு ரிட்டன் யூஆர்எல் அசைன் பண்ணி விட்டுரு, அதாவது மூவ் பண்ணுற இடத்துக்கு. ஓகேங்களா, அப்படி. ஓகே, இப்போது ரிட்டன் யூஆர்எல் வந்து எதுவும் இல்லைனா இதுக்கே வந்து மாறிடு. இல்லைனா இந்த location@hrf என்ன பண்ணுன்னா இந்த டொமைனுக்கு இந்த ஹெச்ஆர்எஃப்க்கு தெரியுமா இதுக்கு பதிலாக நம்ம ரிட்டன் யூஆர்எல் என்ன கொடுத்தோமோ அது அங்கே அப்பண்ட் ஆகிட்டு ஆன் கிளிக்கில் அங்கே ரீடர்ட் ஆயிடும். இதுதான் வந்து சிம்பிளாக நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் பேக் டு பிளாக் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா தெரியுதா, பிங்குக்கு ரீடர்ட் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் இப்போ இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பிங்காக வந்து மாறி இருக்கு நமக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஸோ நம்மளால் வந்து இந்த கோடை வந்து ப்ராப்பராக நம்மளால் வந்து வல்னரபிள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இது பண்ண முடியும். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் சர்வருக்கு ரீடைரக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வருக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர் அந்த வெப்சைட்டை அந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வருக்கு தெரியுமா அதை போயிட்டு ஜஸ்ட் அந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வரோட லிங்க் காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த யூஆர்எலுக்கு பதிலாக அதை நம்ம கொடுத்தாலே நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து இந்த லேபு சால்வ் ஆயிடும். ஓகேங்களா, ஓகே, ஜஸ்ட் இந்த லேப் நான் கால் பண்ணிக்கிறேன். இதை நான் கால் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு பிளாக் போஸ்ட்டில் போயிட்டு வியூ பண்ணுறப்ப தான் இந்த பேக் டு பிளாக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே வருது. இதில் தான் அவங்க இந்த யூஆர்எல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த பிளாகுக்கு ரீடர் பண்ணுறதுக்காக ஒரு கொஸ்டின் இது எழுதியிருக்காங்க, ஒரு சொல்யூஷன் எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், URL இந்த காப்பி பண்ணதை இங்கே போட்டு விடுறேன், HTTPS போட்டு என்ட்ரு தட்டின உடனே என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக் லேப் சால்வ் ஆயிரும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம், ஓகே URL கேப்ஸில் இருக்குது, நம்ம வந்து URL ஸ்மாலில் போகணும். எப்பவுமே பேராமீட்டர்லாம் இந்த கேஸ் சென்சிட்டிவாக போடணும். ஓகே, போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேப் சால்வ் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் சால்வ் ஆயிடும். என்னன்னா அது இங்கே ஒரு கெட் ரெக்வெஸ்ட் போயிடும், அதனால் சால்வ் ஆயிடும். ஆனால் என்ன பண்ணணும்னா பேக் டு பிளாக் நம்ம கிளிக் பண்ணுறப்போ இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு எழுதிருக்கோம்ல, அதுதான் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இதுவாகுது. ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லேப் சால்வ் ஆயிடும். விச் மீன்ஸ் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஏதாவது அதான் நீங்கள் கோடை வந்து ப்ராப்பராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கோடை என்ன பண்ணுதுன்னா நம்ம இருக்க யூஆர்எல்ன்ற ஒரு பேராமீட்டரில் HTTPS அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை எடுத்துகிட்டு ரிட்டன் யூஆர்எல்ன்ற இடத்துல அசைன் பண்ணிவிட்டு location@hrfக்கு அந்த யூஆர்எல்லை வந்து மேப் பண்ணி விட்டுரு. ஆன் கிளிக்கில் வந்து எப்படின்னா HRF ஹேஷ் தான் கால் ஆகுது. அதுக்கு பதிலாக என்ன ஆகுனா இப்போ location@hrfல இந்த யூஆர்எல் இது இருக்கும், இந்த யூஆர்எல் எது போட்டோமோ அது இருக்கும். ஸோ அதுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா DOM பேஸ்ட் ஓப்பன் ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள், இந்த மல்டிபிள் டைம்ஸ் பாருங்கள், இந்த கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி உங்களுக்கு DOM கிளியராக புரியணும் அப்படின்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கிளியராக புரியணும். இன்கேஸ் அது புரியல அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அது புரிஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணதான் இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எல்லாமே நான் பண்ண முடியும். ஸோ அதனால் ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. DOM பேஸ்ட்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கொஞ்சம் லேர்ன் பண்ணி அந்த டைம் எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ஐ ஹோப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஆர்எல்ஸ் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், லிங்க்டின் எங்கே வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு இருக்கிற டைமில் ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். ஓகே, பை, டேக் கேர்.